டே 3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஊருக்கு கிளம்பிடுவாங்க. எப்படியும் பெங்களூருக்கு போயிட்டு நாங்கள் 3 பேரும் சேர்ந்தோம் ஏதாவது கெட் டுகெதர்னால் பசங்க எல்லாருமே பார்ப்போம், டெய்லி பார்ப்போம் அப்படிங்கிறதுனால உட்காந்து கதை பேசிகிட்டே இருக்க வேணாம்னு சொல்லி காலையிலே கிளம்பியாச்சு. செட்டிநாடு பேலஸ் பார்க்க அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே போனோம். ஆனால் உள்ளே விடலை, லேட்டாகவும் போயிட்டோம். சரி இன்றைக்கி போய் பார்த்துடலாம் அப்படின்னு போனால் எல்லாருக்கும்லாம் அட்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும்லாம் விட மாட்டோன்னு. சரி பக்கத்தில் அங்கேருந்து 100 மீட்டர் தள்ளி கொஞ்சம் நிறைய பேலஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான் இந்த ஒரு பேலஸ். அங்கேயே அவங்க ஓனரும் இருந்தாங்க. அவங்க தான் வந்து இதோட ஹிஸ்ட்ரி அந்த ஓனர்கிட்டே நாங்கள் கேட்டோம். இது எவ்வளோ நாள் ஆச்சு, கட்டி எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது கிட்டத்தட்ட ஒரு 113 இயர்ஸ்க்கு மேலே. இதே மாதிரி இதே ஸ்ட்ரீட்லேயே நிறைய பேலஸ் எல்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு, செட்டிநாடு ஹவுசஸ்லாம். மாடியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப இன்னும் நல்லா இருந்துச்சு. என்ட்ரி ஃபீ பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 50 ருபீஸ் மாதிரியும், கிட்ஸுக்கு வந்து யாருக்குமே வாங்கலை. சரி மதியத்துக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்ருவோம். அம்மா எல்லாமே சமைச்சு வச்சுருந்தாங்க, வெஜ்ஜு சமைச்சிருந்தாங்க. சரி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா பசங்க ஃபுல்லாகவே எல்லாருமே ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க. நாங்கள் அடுத்து வரல வெளியில் எங்கேயோ அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து திருமயம் ஃபோர்ட் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. ரொம்ப நேரம் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னுமே பொண்ணுங்கெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் வரல, நாங்கள் வீட்டிலே உட்காந்துட்ருக்கோம், நீங்கள் போயிட்டு வாங்க. நாங்கள் கிளம்புறோன்னு பசங்க வந்துட்டாங்க, நானும் வரேன் அப்படின்ட்டு என் பையனும் வந்துட்டான், என்னோட இன்னொரு ஃப்ரெண்டோட பையனும் வந்துட்டான். ஸோ இந்த இடத்த மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். போகும்போது நல்ல மழை, வீட்டிலேருந்து கிளம்பும்போதே இடி மழை எல்லாம் இருந்துச்சு. பட் அதையும் மீறி திருமயம் போகும்போது கொஞ்சம் கம்மியாகவே ஆயிடுச்சு, மழையெல்லாம் இல்லாமல் செட்டில் ஆகிடுச்சு. ஸோ நல்ல ஒரு வியூ பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. வீட்டுக்கு ரிட்டர்ன் போகிறதுக்கு முன்னாடி செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வாங்கி ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலன்னா அது ஃபுல்ஃபில் ஆகாது இல்லையா? அதனால் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் எங்கே செய்வாங்களோ அந்த இடத்துக்கே போய் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கோ அதெல்லாமே வாங்கிட்டு அவங்களுக்கு எல்லோரும் கொடுத்துட்டு சரிடா அதோட அன்றைக்கி சென்ட் ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப ஒரு ஃபீலிங்கோடு தான் எல்லோரும் கிளம்புன மாதிரி இருந்துச்சு. என்னமோ இதுக்கப்புறம் நாங்கள் வருஷம் கழித்து தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சென்ட் ஆஃப் கொடுத்தோம்.